ஒரு விவசாயி என்ன பண்ணாருன்னா, அவர் எப்பவுமே தன்னுடைய நிலத்துல வர விளைச்சலை வச்சுதான் அவருடைய வாழ்க்கையே நடத்திட்டு வந்தார். ஆனா அவர் எப்பவுமே கவலைப்படுவது உண்டு. எங்கேயாவது மழை வந்துருமோ என்ற ஒரு பயம், இல்ல மழை வராம ரொம்ப வறட்சி ஆயிடுமோ என்ற ஒரு பயம். எதையாவது ஒண்ணு நினைச்சிட்டு எப்பவுமே அவர் வாழ்க்கையில பயந்துகிட்டே இருந்தாருங்க. இத பார்த்துட்டு இருந்த பக்கத்துல ஒரு ஞானி என்ன பண்ணாரு, அவர்கிட்ட போய், ஐயா, நீங்க பயத்தையே பார்த்து கொண்டே இருந்தா உங்களுக்கு மகிழ்ச்சி எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த விவசாயி பதிலளிக்க முடியாம சும்மா அப்படி சிரிக்கிறார். அப்போது அந்த ஞானி கூறினார், நீ உன் வேலையை செய்ய வேண்டும், ஆனா அந்த பலனை பற்றி எப்பவுமே சிந்தித்து கொண்டு பயந்து கொண்டிருப்பது ரொம்ப தவறான செயல். அது நம்பிக்கை இருக்கின்ற இடத்துல என்ன இருக்கணும், பயமே நின்று கொள்ள முடியாது அப்படின்னு அந்த ஞானி அந்த விவசாயிக்கு சொல்றாரு. அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அந்த விவசாயிக்கு என்னாச்சுன்னா, அவர் சொல்றது கரெக்ட் பாயிண்ட் தானே, நான் விளைவிச்சிடுறேன், அது என்னுடைய பங்கு, மீதி எல்லாம் பாத்துக்கிறது தேவன் தான். மழை வருதோ வரலையோ அவர் என்ன செய்வாரு, அதை பாத்துப்பாரு. நான் என்ன பண்ண போறேன்னா தேவனிடம் ஒப்படைத்து விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றிலிருந்து அவன் மனம் லேசாகி தினமும் மகிழ்ச்சியாக என்ன செய்தா வாழ தொடங்கி விவசாயமும் சந்தோஷத்தோட பண்ணார். ஏசப்பா நம்ம கவலைப்படுவதற்கு முன்பே நம்மை கவனித்து என்ன செய்யறாரு, கவனித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிஞ்சிருக்கிறார். அன்பானவர்களே, இன்று நீங்கள் எதிர்கொண்ட சிரமங்களையும் குழப்பங்களையும் பயங்களையும் ஒவ்வொன்றாக ஒரு சிறிய காகிதத்தில் அப்படியே எழுதி வைங்க. கற்பனை செய்யுங்க, அப்படியே எழுதி வைக்கிற மாதிரி கற்பனை செய்து அந்த பேப்பர் எல்லாமே எடுத்துக்கொண்டு போய் தேவனுடைய கையில வச்சு விடுங்க. அப்ப அவர் உங்களை பாதுகாக்கிறார். அவர் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய என்னென்ன கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் நீங்க எழுதி கொடுத்திருக்கீங்களா, அதெல்லாம் என்ன செய்வாரு, சரியான நேரத்தில் உங்களுக்கு பதில் அளிப்பார். அது நன்மைக்காகவே என்ன செய்வார், மாற்றுவார். இப்போது நீங்க என்ன செய்யுங்க, மூச்சை அப்படியே அமைதியாக அப்படியே இழுத்து விடுங்க. அப்படியே டேக் டீப் பிரெத். இன்றைய நாள் முடிஞ்சது, நாளையது தேவன் பார்த்து கொள்வார். அந்த சமாதானத்தோடு தூங்குங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 பேதுரு 5:17 சொல்ற மாதிரி, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். May God bless you. Good night.